பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மத்தில் பேசுவாராக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 16:14. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பார்த்தீங்களா, இங்கே கர்த்தர் ஒருவருடைய இருதயத்தை கேட்கும்படியாக அவர் என்ன பண்ணுறாரு, திறக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே யாருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, பவுல் ஒரு சைடில் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரீச் பண்ணிட்டு இருக்கார், அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார், பேசி கொண்டு இருக்கிறார். ஆப்போசிட்டில் நம்ம பார்க்குறோம் அவள். அப்போ இங்கே ஒரு பெண்ணை குறிக்கிறது. அந்த பெண் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம் 14வது வசனத்தில். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ. அப்போ லீதியாள் என்கின்ற ஒரு ஸ்திரீ, அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, பவுல் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறார், அந்த லீதியாள் என்னும் அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணுறார், திறந்தளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இங்கே எப்படி செயல்படுகிறார், தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர் பவுலை என்ன பண்ணுறாரு, பேச வைக்கிறார். இப்போ பவுலை போய் நம்ம கேட்டோன்னா, பவுல் நீங்கள் எப்படி ப்ரீச் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், ஆவியானவர் என்ன பண்ணுறார், என்ன வழி நடத்தி என்ன சத்தியத்தை சொல்ல வைக்கிறார் என்று அவர் அருமையாக கூறுவார். அப்போ பவுலை பேசும்படியாக அவர் செயல்பட வைக்கிறார். மறுபுறம் அவர் என்ன பண்ணுறார், கேட்கும்படியாக, அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக இந்த லீதியாள் என்னும் பேருள்ள அந்த ஸ்திரீயின் இருதயத்தை என்ன பண்ணுறார், அவர் திறக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவர் நம்முடைய இருதயத்தை திறக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரனாக தாவீது கூறுகிறார், கர்த்தாவே உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்திரளும். அப்போ நம்ம சத்தியத்தை கேட்குறோம். இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கவனிக்கிறீங்க. அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம காதில் கேட்குறோம். அப்படி நம்முடைய எண்ணங்கள், பல்வேறு விதமான எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் போது, அதுக்கு நாம் செவி சாய்க்கும் போது, அந்த வசனம் எங்கே செல்ல வேண்டும், நம்முடைய இருதயத்திற்கு என்ன பண்ண வேண்டும், செல்ல வேண்டும். நம்முடைய உள்ளான ஆவியாத்மா சரீரத்திற்கு இந்த வசனம் அது பயனுள்ள வசனமாக மாற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இருதயத்தை கடவுள் திறக்க ஒப்பு கொடுக்கணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். பார்த்தீங்களா, நம் தெய்வ பக்தியுள்ள ஒரு பிள்ளைகளாக நம்ம எந்த சத்தியத்தை கேட்டாலும், நம்ம வேத வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம ஜெபிக்கும் போது, இல்லை சத்தியத்தை நம்ம சபையில் கேட்கும் போது, இது மாதிரி ஆன்லைன் வாயிலாக நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே நீங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக என் இருதயத்தை நீ திறந்துருளுங்க, என் கண்களை திறந்துருளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா, அப்போ தேவன் இருதயத்தை திறக்கும் போது அப்போ என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையில் அந்த சத்தியம் முழுமையான பயனை என்ன பண்ணும், அது தரும். இப்போ நம்ம கடமைக்கு கேட்கிறோம், நம்ம கடமைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், கடமைக்கு ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம பண்ணும்போது அதில் அந்த முழுமையான அந்த பலனை, அந்த பயனை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நேம்சேக்கா நானும் இன்றைக்கி ரீட் பண்ணிட்டேன்ப்பா பைபிளில், நானும் இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டேன்ப்பா, நானும் இன்றைக்கி சத்தியத்தை கேட்டுட்டேன்ப்பா, அது மாத்திரம்தான் இருக்கும். அதனால் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறக்கின்ற தேவனாக இருக்கிறார். இது வரைக்கும் இந்த அனுபவம் சிலருக்கு இருந்திருக்கலாம், சில வேளையில் இதை நாம் மறந்து போயிருக்கலாம். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, சத்தியத்தை திருவசனத்தை தியானிக்கும் போது, அதை கேட்கும் போது, ஆண்டவரே என் இருதயத்தை திறந்துருளுங்கப்பா, ஆண்டவரே என் கண்களை திறந்துருளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் வாசிக்கும் போது, தேவன் என்ன பண்ணுவார், அவர் உங்கள் இருதயத்தை திறந்து அதை என்ன பண்ணுவார், நன்மையால் நிரப்புகின்ற தேவனாக இருக்கிறார். அன்று லீதியாளனுடைய இருதயத்தை திறந்த தேவன் இன்று உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதய கதவையும் அவர் திறக்க அவர் அவளோடு இருக்கிறார். அப்போ நீங்கள் அதற்கு செவி சாய்த்து அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் போது அந்த வசனம் அது பலன் கொடுக்குற வசனமாக மாறும். அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அந்த வசனம் என்ற விதை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணும், அது விதைக்கப்படும். பிற்பாடு அது என்ன பண்ணும்,
அபிஷேகத்தின் மூலமாக, அந்த தேவ பக்தியின் மூலமாக அது என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். அப்போ அந்த வசனத்தை முழுமையாக நம்ம இருதயத்தில் பெற்றுக்கொண்ட போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்கு கீழ்ப்படிந்து, அதற்கு ஒப்பு கொடுத்து, முழுமையாக நம்ம அதற்கு செவிசாய்த்து நடக்க என்ன பண்ணுவோம்? பழகுவோம். அப்போ இருதயத்தை திறக்கும் போது தான் அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. அப்போ தேவன் முதலாக என்ன பண்ணுறாரு? இருதயத்தை திறக்கிறார். அடுத்தது என்ன பண்ணுறாரு? ரட்சிப்பு என்ன பண்ணுறாரு? அவர் தருகிறார். உடனே அவளும் அவள் வீட்டாரும் என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் பெறுறாங்க. பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கென்று அவர்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்தில் 15வது வசனத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க? கடைசியில் அந்த வசன முடிவில் பார்க்கிறோம், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று பவுலை கேட்குறாங்க. பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் சுவிசேஷ அந்த இல்லமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருடைய பணிக்கு ஒப்பு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ இந்த 3 அனுபவமும் நம்ம வாழ்க்கையில் அவசியம். முதலாவதாக நம்முடைய இருதயத்தை நம்ம வார்த்தைக்கு செவிசாய்க்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட நம்ம என்ன பண்ணோம்? திறக்க வேண்டும். ரெண்டாவதாக அந்த வார்த்தை முழுமையாக செயல்பட்டதா என்றது நம்ம என்ன எது மூலமாக அறிந்து கொள்ள முடியும்? மனம் திரும்புதலுக்கு நேராக அந்த வசனத்துக்கு செவிசாய்க்கிறது மூலமாக அதை என்ன பண்ணணும்? அதை டெக்ளரேஷன் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. மூன்றாவதாக என்ன பண்ணுறாங்க? நீங்கள் எங்களோடையே தங்கியிருங்க. பார்த்தீங்களா? அன்று தேவன் அவருடைய இருதயத்தை திறந்தால் அவருடைய வீடு சுவிசேஷ வீடாக மாறினது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வீடாக மாறினது. இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் இருதயத்தை திறங்கப்பா. ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் இருதயத்துக்கு திறந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்கும் போது இதன் மூலமாக உங்கள் குடும்பம் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். அவள் குடும்பமே ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அடுத்த லெவலுக்கு நேராக அந்த அபிஷேகம், அந்த வார்த்தை எப்படி வழிநடத்தி செல்கிறது? ஊழியத்திற்கு நேராக அது என்ன பண்ணுது? வழிநடத்தி செல்கிறது. ஆனால் இந்த 3 அனுபவம் நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியம். அப்படி இருக்கும்போது நீங்கள் குடும்பமாக நீங்கள் தேவனை என்ன பண்ணுவீங்க? தொழுது கொள்வீங்க. நீங்கள் குடும்பமாக பலருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி இந்த அனுபவம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு அந்த பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் கேட்கும் போது தேவன் நிச்சயமாக ஒரு இருதயத்தை திறந்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளை இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் மத்தியில் பேசினதுக்காக நன்றி. அன்று லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் இன்று எங்களுடைய இருதயத்தையும் நீர் உம்முடைய வசனத்திற்கு, வார்த்தைக்கு, செய்திக்கு ஆண்டவரே நாங்கள் செவிசாய்க்கிற ஒரு ஜனமாக, செவிசாய்க்கிற ஒரு கூட்டமாக, செவிசாய்க்கிற இருதயமுள்ள ஜனங்களாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆண்டவரே சத்ருவானவன் ஆண்டவரே அவன் அதை அந்த வசனத்தை பிடுங்கி போடாதபடி ஆண்டவரே கவன சிதறல்கள் மூலமாக, ஆண்டவரே பல்வேறு விதமான யோசனைகள் மூலமாக, ஆண்டவரே உலக பிரமான காரியங்கள் மூலமாக ஆண்டவரே உம்முடைய திரு வசனத்தை ஆண்டவரே அவன் அதை பொறுக்கிக் கொள்ளாதபடி நீரே ஆண்டவரே வெளியெடுத்து காத்துக்கொள்ளும்படியாக செப்பிக்கிறப்பா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீ திறந்துபடியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோமப்பா. அந்த காலை வேளையில் இந்த அனுபவம் வேண்டும் என்று செப்பிக்கிற ஊருடைய உள்ளங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட, குடும்பமாக உங்களுடைய சேவையை செய்ய நீர் ஒரு பெரிய திட்டத்தை தந்து அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. ரீதியாளனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிங்க. அவ்வா நீ செய்வதற்காக நன்றி. இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒரு உள்ளங்களுக்காக செபிக்கிறேன். இன்று போல வாழ்க்கை நடுவே ஆசீர்வாதமான நாட்கள் அவர்கள் கொண்டாட கிருபை செய்யுங்க. மீட்பராக இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.